இயற்கையும் அழகும் சேர்ந்த ஒரு இடத்துல இருக்கணும்னு மனசு விரும்பும்போது மைண்டுக்கு நினைவுக்கு வர இடம்தான் தேனி மாவட்டம். அப்படிப்பட்ட தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அமைந்த காசிக்கு நிகரான பாலசுப்பிரமணியன் முருகன் திருக்கோவிலின் தல வரலாறையும் அந்த கோவிலை சுற்றி பார்த்த ஃபீலும் இந்த வீடியோவில் நிச்சயம் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் அல்லாமல் சங்கமம் திரைப்படத்தில் வரக்கூடிய வராக நதி அது காசியிலும் இருக்குது, பெரிய குளத்திலும் இருக்குது. இந்த நதியை மைண்டில் வச்சு தான் வைரமுத்து ஐயா அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. இப்போ கோவிலின் தல வரலாறு பற்றி பார்க்கலாம். ஒரு முறை சோழ நாட்டின் மன்னன் ராஜேந்திர சோழன் அகமலை காட்டுப்பகுதிக்கு வேட்டையாட போகிறாரு. அப்படி அவர் எய்த அம்பு அங்கிருந்த குட்டிகளை ஈன்ற பன்றியின் மீது பட்டு அந்த பன்றி இறந்து விடுகிறது. தாயை இழந்த பன்றி குட்டிகள் பசிக்கு பால் கிடைக்காமல் சத்தமிடுகிறது. அதை பார்த்துட்ருக்க மன்னன் தாய் பன்றியை இப்படி கொண்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த குட்டிகளுக்கு பால் கிடைக்க என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அந்த பன்றி குட்டிகளின் மீது இரக்கம் கொண்ட முருகப்பெருமான் அங்கு தோன்றி அந்த குட்டிகளின் பசியை போக்குகிறார். குட்டிகளின் மேல் முருகனுக்கு உள்ள கருணையை பார்த்த மன்னன் தன் பாவத்துக்காக வருந்தியும் இந்த நிகழ்வை மக்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு அகமலையின் கீழ் ஒரு கோவில் கட்டுறாரு. அந்த ஆலயத்தில் சிவபெருமான், பார்வதி தேவி மற்றும் முருகப்பெருமானை மூலவர்களாக வைத்து அந்த மன்னன் வழிபடுகிறார். இங்குள்ள மூலவர்களின் பெயர் பாலசுப்பிரமணி, ராஜேந்திர சோழீஸ்வரர், அறம் வளர்த்த நாயகி என்பதாகும். இத்திருத்தலத்தில் இவர்கள் மூவரையும் வணங்குவதால் மன அமைதி மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இவ்வளவு நேரம் நம்ம கோவிலோட தல வரலாறு பற்றி பார்த்தோம். இப்போ இந்த கோவில் ஏன் காசிக்கு நிகராக கருதப்படுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். காசிக்கு அடுத்தபடியாக இங்கு மட்டும்தான் வராக நதி அமைந்துள்ளது. அதுவும் இந்த நதியின் வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் ஆண் மற்றும் பெண் மருத மரங்கள் அமைந்திருக்கிறது. அதுவே இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். இந்த நதியில் குளித்துவிட்டு இங்கு மூலவராக வீற்றிருக்கும் சிவபெருமானை வழிபடுவதால் காசிக்கு சென்ற புண்ணியம் அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் திருமண தடைகள் மற்றும் நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கும். நதியை தாண்டி மேலே வரும்போது அங்கு விநாயகர் சிலையும் சுற்றிலும் நிறைய நாகர் சிலைகளும் அமைந்திருக்கிறது. கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு கோவிலுக்குள்ளே போகும்போது இடதுபுறமாக நாகலிங்க மரம் உள்ளது. இந்த பூ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். இந்த பூ அப்படியே நாகருக்கு கீழே ஒரு லிங்கம் இருக்கிறது மாதிரியே இருக்கும். கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டு மூலவர்கள் மூவரையும் வணங்க வேண்டும். கோவில் வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரும்பொழுது நவகிரகங்கள் சிலையும் உள்ளது. மூலவர் முருகன் சந்நிதிக்கு எதிர் திசையில் நவ வீரர்கள், அதுவும் 9 சிலைகளாக உள்ளது. முருகனை பார்த்தவாறு ஒரே திசையில் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ள என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.